தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த தலைவர். தமிழகம் முழுவதுமே 8 முறை பாத யாத்திரை மூலமாக நடந்தவர். குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் 3 முறை நடந்தவர். நதிகளை இணைக்க வேண்டும், அதற்காக நடந்திருக்கிறாங்க. லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும், அதற்காக நடந்திருக்கிறாங்க. பாரத அன்னைக்கு சிலை வைக்க வேண்டும், அதற்காக நடந்திருக்கிறாங்க. நடந்து தமிழகத்திலே ஒரு மனிதன் கட்சியை நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த புகழ் பெயர் எல்லாமே நம்முடைய மதிப்பு மிகுந்த ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்துங்க. ஒரு தேசிய பேரியக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவராக இருந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக, 1 முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அகில இந்தியாவில் அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தலைவர்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து 93 வயதில் நேற்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக, தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த சுதாகர் ரெட்டி அவர்கள், தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் நேற்று நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். அதை நேரடியாக தெரிவிப்பதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவர் நட்டா ஐயா சார்பாக சுதாகர் ரெட்டி ஐயா அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களோடு நாங்களும் இங்கே இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், இதற்கு முன்பு ஆளுநராக பணியாற்றியவர், குமரி ஆனந்தன் ஐயாவுடைய கொள்கைகள் பிடிப்போடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லி இருக்கின்றோம். அவங்க தைரியமா இருக்கிறாங்க. ஏன்னா குமரி ஆனந்தன் ஐயாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. ஒரு நாள் நம்ம அழுகுறோம், துக்கம் அனுசரிக்கிறோம்னா கூட அது 2வது நாளிலிருந்து கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இது. அதனால் நிச்சயமாக தமிழகம் நேற்று எல்லா கட்சி தலைவர்களுமே சித்தாந்தத்தை மறந்து எல்லாவற்றையும் தாண்டி குமரி ஆனந்தன் ஐயாவுடைய மறைவில் நேற்று ஒன்றாக இணைந்திருந்தார்கள். எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரங்கல் செய்தி அளித்த எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, எல்லா பொதுமக்களுக்கும், அவருக்காக கண்ணீர் சிந்திய எல்லா விசுவாசிகளுக்கு, நல்லவர்களுக்கு, ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை இந்த நேரத்தில் காணிக்கையாக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த கட்சி எப்பொழுதும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவோடு இருக்கும். நேற்றிலிருந்து தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. நான் உட்பட, முருகன் ஐயா உட்பட எல்லோரும் வேறு வேறு பணியில் இருந்தோம். நேற்று ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் வெல்லிங்டன் வந்தாங்க, முருகன் ஐயா அந்த பணியில் இருந்தாங்க. நான் ஏற்கனவே கர்நாடகாவில் மேங்களூர், உடுப்பி பகுதியில் கட்சியினுடைய நிகழ்வுக்காக அங்கே சென்றிருந்தேன். அந்த பகுதியில் நாங்கள் இருந்தோம். அதனால் இன்னைக்கு எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய அகில இந்திய தலைவருடைய செய்தி, இரங்கல் செய்தியோடு சுதாகர் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அக்கா அதிலிருந்து மீண்டு வருவார் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை பத்திரிகை நண்பர்களும் கூட நேற்றிலிருந்து முழுவதுமாக இங்கேயே காத்திருந்து இந்த மரங்கள் மறைந்த செய்தியை நீங்களும் இதை படம் பிடித்து மக்களுக்கெல்லாம் காட்டினீங்க. அதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாங்க. இந்த பயணத்தின் போது புதிய மாநில தலைவர் அறிவிப்பு இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதிமுகவோட சந்திப்பு நல்ல, அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க. நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு நாங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்க சொல்றோம். அதிகாரப்பூர்வமாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், நாளைக்கு சொல்றோம். இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க. பீகார் இதற்கு முன்பு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க. அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்க பார்க்கணும். முறைப்படி நாளைக்கு உங்களை பத்திரிகை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம்.